வணக்கம் நேயர்களே, இது அச்சும் அசலும். நாள்தோறும் நாளேடுகளில் அச்சாகும் செய்திகளின் அசல் தன்மையை அலசும் நேரலை நிகழ்ச்சி வழங்குவதற்காக சாமானியரின் குரலாய் நான் சிகாமணி. பொதுவாக செய்தித்தாள்களில் வெளியாகும் செய்திகளின் பல்வேறு கோணங்கள் இருக்கின்றன. அது குறித்து பல்வேறு பார்வைகளை வழங்குவதற்காக நம்மோடு இன்று பத்திரிகையாளர் டிவி சோமு இணைகிறார். அவரை வரவேற்று விடலாம். சரி, இனிய காலை வணக்கம். வணக்கம். காலை வணக்கம். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இது தொடர்பான பல்வேறு செய்திகளும் செய்தித்தாள்கள் வெளியாகியிருக்கு. இதில் முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது, முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா முதல் முறையாக 110 விதியின் கீழே அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. நெல் கரும்பு கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம்? முதல் முறையாக அதை 110 மூலமாக அறிவிச்சிருக்கிறாரு. இன்னும் எத்தனை 110 வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் கிளப்பியிருக்கு. ஏன்னா பல விஷயங்கள் ஒரு முதலமைச்சர் விஜயோடைய விஷயம் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, ஒரு கருத்தை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இல்லை. இந்த மேகதாட்டு விஷயத்திலே பார்த்தோம். அதனால் திடீர்னு இன்னுமே எத்தனை 110 வரும் அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு விஷயம். அடுத்தது அதை பெருமையாக சொல்லியிருக்கிறார். இது மாதிரி கரும்பு நெல்லுக்கெல்லாம் நாங்கள் தான் இது வரைக்கும் இல்லாதெல்லாம் அதிகம் தந்திருக்கோம் அப்படின்ட்டு. இது பெருமை கிடையாது. எப்படின்னா முதல்ல அவங்களுக்கு உரிய தொகை போணுச்சா அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ கடந்த காலத்தில் அதை விட அது அதிகம் அப்படின்னா, கடந்த காலத்தில் உள்ள விலைவாசி என்ன? இப்போ எம்ஜிஆர் படத்தை விட அதிக வசூல்னு இப்போ இருக்கிற படத்தில் சில பேர் சொல்லுவாங்க, பல பேர். அப்போ என்ன டிக்கெட் விலை மாறுது இல்லையா? அப்போ என்ன டிக்கெட் விலை, இப்போ என்ன ஒன்று. இன்னொன்று, இப்போ ஆந்திரா மாதிரியான மாநிலங்களை விட இங்கே குறைவு தான். நம்ம அதை தான் ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் தான் மற்றவங்களை தீய சக்திங்கிறீங்களா, அவங்களையே நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அவங்கள விட நாங்கள் பெஸ்ட்டு. அப்போ அவங்க பெரிய தீய சக்தி, நீங்கள் சின்ன தீய சக்தியா? அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அது உரிய இது போயிருக்குதா அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியை மிகப்பெரிய அளவில் ஒரு மனவேதனையை உருவாக்கியிருக்கு. விவசாயிகள் இன்றைக்கும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு இதில் 2 நல்லது நடந்திருக்கு சட்டமன்றத்தில். முதல்ல அதை தான் குறிப்பிடணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, முதல் நல்லது, முதல்வர் சட்டமன்றத்தில் முதல் முறையாக சிரிச்சிருக்கிறார். பொதுவாக அப்படியே தானே இருப்பார். அப்படி இல்லாமல் இப்படி கூட இருக்க மாட்டார், இப்படியே தான் இருப்பார். இந்த அசைறது கூட நான் கொஞ்சம் அதீதமாக சொல்லிட்டேன். இவர் எம்ஆர்கே நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத மக்கள் கணிச்சிடக்கூடாது, எதிர்கட்சிகள் கணிச்சிடக்கூடாதுன்னு அப்படியே இருக்கார், அமைதியாக இருக்கார். ஆமாம். இப்போ இப்படி அவர் பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஐடியா, ஒரு இது அர்த்தம் வச்சுட்டு சொல்கிறப்ப அவர் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. நம்ம யாருக்கு தெரியும்? இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்னன்னா, அறநிலையத்துறை அமைச்சரை பேரை மறந்துட்டாருன்னு இல்லை, சாமின்னு அதுக்கு சிரிச்சிட்டார். அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம், அவர் சிரித்தது. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்தில் சிரித்த முதலமைச்சர் அப்படின்னு எந்த யூடியூப்லேயும் பார்க்கல, டிவிலையும் பார்க்கல. ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இல்லைன்னா திரும்பி பார்த்த விஜய்லாம் வந்துட்டுருக்கு. இது சட்டமன்றத்தில் சிரிச்சிருக்கிற அந்த ஒரு நியூஸை அவங்க விட்டது இருக்குல்ல, உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. ரீல்ஸில் பார்க்க முடியுது. குளிங்க சிரித்த. அப்போ நான் சந்தோஷப்படுறதுக்கு விட மாட்டீங்கிறது தான் ஐடியா. சரி, ரைட்டு. நம்ம கொஞ்சம் அரசியலுக்கு வந்துடுவோம். இப்போ என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் நெல் கொள்முதலுக்கும் சரி, கரும்புக்கும் ஊக்கத்தொகை வழங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து நேற்றைய நாளுடைய மிக முக்கியமான விஷயம், தமிழ்தாய் வாழ்த்துக்கு தனி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நம்ம காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். இதுக்கு தீர்மானம் கொண்டு என்ன பண்ணுறது, சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, இது ஒரு தவறான அரசியல் முன்னுதாரணம். அதாவது நாங்களும் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் பாருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அது தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு சொல்லப்போனால், இது 1970 திமுக ஆட்சியில் கருணாநிதி கொண்டு வருவார் தமிழ்தாய் வாழ்த்து. அதுக்கப்புறம் ஜெயலலிதா 1991 காலகட்டத்தில் ஆளுநர் வரும்போது இதை பாடணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சட்டப்பேரவையில் முதலாக அதை பண்ணுறாங்க. அப்புறம் 2021 ஸ்டாலின் இதை பாடும்போது எந்த மாதிரியான மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ இதில் ஒரு தீர்மானம் போட்டு என்ன ஆக போகுது, அதுக்கு சட்டம் கொண்டு வரலாம் ஒன்று. ஆனால் இவருக்கு விஜய்க்கான எண்ணம் என்ன அப்படின்னா, இப்போ மேகதாட்டு விஷயத்தில் இவருடைய ஒரு முயற்சி தோற்றுடுச்சு, ரொம்ப பெரிய தோல்வி. அதேமாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த தள்ளுபடி அப்படின்னு சொன்னது, ஆனால் அதை சரியாக தர்றது இல்லை. அதுமாதிரி வழக்கமான விலைவாசி ஏற்றம் தான் இருக்குது. இவர் சொன்ன மாதிரியான மாற்றங்கள் இல்லை அப்படிங்கிறத மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ தன்னுடைய ஆட்சிக்குடைய அந்த தோல்வியை மறைப்பதற்காக இப்படி ஒரு தீர்மானம். நீங்கள் இதுக்கு தீர்மானம் போடுற, நீங்கள் அனைத்து கட்சியிலையும் கூட்டி தானே போடுறீங்க. இதில் 2 விஷயம் பார்க்கணும். அப்போ மேகதாட்டுக்கு அனைத்து கட்சி கூட்டலைங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை மத்திய அரசுக்கு எதிரான விஷயமா இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு கூட இவர் அனைத்து கட்சிக்கையும் சேர்த்துருக்கிறதுக்கு, அதாவது பயப்படுறவெல்லாம் என் மேலே படத்துக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு காட்டு வழியாக போகிறவன் இல்லை 4-5 பேர் போகிறப்ப ஏதோ சவுண்டு கேட்ட உடனே என்ன பண்ணிட்டான், ஒருத்தன் இருக்கிறதுல பயந்தவன், நான் தைரியசாலின்னு குப்புறப்படுத்திட்டான்.
பயப்படுறலாம் ஏன் மேலே படுத்துக்கிடணும், இவன் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மத்திய அரசை எதிர்ப்பதற்கான விஷயத்தில் நான் மட்டும் இல்லைங்க எல்லாரும் தாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. மொத்தத்தில் இது வந்து அது ஒரு சரியான அரசியலாக இல்லை தேவையான ஒரு விஷயமாக தாவை காட்சியில் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அதை நோக்கிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அவங்க பண்ணாலே. இதில் என்னன்னா நம்ம இந்திய சட்டமே வந்து சட்டமன்றத்துலேயோ இல்லை பொதுவெளியிலையோ நீங்கள் வந்து தேசிய கீதம் பாடணும், வந்தே மாதரம் பாடணும், இல்லை அந்த மாநில பாடல் பாடணுங்கிறது இல்லை. இப்போ சமீபத்தில் வந்தே மாதரத்துக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தப்போ கூட என்னென்னா அந்த பாடல் பாடப்படும் போது அதை அவமரியாதை பண்ணக்கூடாது, நீங்கள் பாடுங்கிறது சட்டம் இல்லை. அப்போ ஏற்கனவே திமுக ஆட்சியில் வரைக்கும் அதானே நடந்தது. ஏற்கனவே தமிழ் தாய்க்கு முக்கியத்துவம்னா நீங்கள் அதே நடைமுறையில் போயிருக்கலாம். இவங்க சட்டமன்றத்தில் பண்ணது தவேக அரசு பண்ணது தவறு, அதை தான் நம்ம பார்க்கணும். இல்லை இவங்களே ஒரு தவறு பண்ணிவிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இன்னொரு தவறு பண்ணுறாங்க. தமிழ் தாய்க்கான தீர்மானம், தமிழ் தாய் பாடலுக்கான தீர்மானம்ங்கிறதுல அது தேவையில்லை. ஒன்று சட்டம் கொண்டு வரலாம், இல்லை இருக்கிறத வச்சு நம்ம வந்து பாரம்பரியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம கொண்டு வரோம். நிகழ்ச்சி ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய, அதோட போதும். வந்தே மாதரம் பாடணுன்ட்டு எந்த சட்டமுமே கிடையாது. நேற்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கோட ஹியரிங்கில் கூட சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை வந்து பின்னுக்கு தள்ளணும்னு எந்த இடத்துலையும் எங்களுடைய அந்த ஜிஓவில் வந்து குறிப்பிடப்படவில்லைங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த ஜிஓவிலேயே இதை பாடியே ஆக வேண்டும் அப்படிங்கிறது கூட இல்லை, அந்த சட்டத்தில் பாடியே ஆக வேணுங்கிறதே இல்லை. அதனால் இவங்க அதை கடந்து போயிடலாம். எளிதாக வந்து ஒரு விஷயம் பண்ணுறத வந்து இவங்களே தவறு பண்ணிவிட்டு அதை சரி பண்ணுற பேரில் மறுபடி பண்ணியிருக்கிறாங்க. இதான் தப்பு பண்ணியிருக்காங்க, அதான் நடந்திருக்கு இந்த விஷயத்தில். நிச்சயம். அதே மாதிரி சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நேற்று மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களுடைய செயல்பாடு. ஏன்னா அவர் பேசக்கூடிய தமிழ் பற்றின நிறைய குற்றச்சாட்டுகளும் சரி புகார்களும் சரி நம்ம சமூக வலைதளங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அரசியல் ரீதியாக எந்த தலைவரும் கருத்து சொன்னதில்லை. ஆனால் நேற்று முதல் முறையாக சட்டமன்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடைநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் வந்து இந்த ஒரு சில விஷயங்களை வந்து அவர் மாற்றிக்கிட்டாருன்னா சரியாக இருக்கும். ஏன்னா என்ன மாதிரியான தமிழ் ஆர்வலர்கள் சொற்பொழிவாளர்களுக்கு அவர் பேசக்கூடியது கஷ்டத்தை கொடுக்குது, இது ஒரு குறையாவோ குற்றமாவோ சொல்லலை. அவர் மாற்றிக்கிட்டாருன்னா இப்போ ராஜமோகன் அமைச்சர் மாதிரியான ஆட்கள் நல்ல தமிழ் பேசக்கூடியவங்க அவர்கிட்ட கற்றுக்கணுங்கிற விஷயத்தை சொன்னார். ஆனால் அதுக்கு எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காரு. அவர் சொன்ன முறை ரொம்ப அவசியமானதான் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் சொல்லக்கூடிய நயந்து சொல்வதுன்னு சொல்லுவாங்கல்ல, நயம்பட சொல்வது, அந்த மாதிரி தான் எங்கள் ஊர் மாப்பிள்ளைங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு பதிலாக மரிய வில்சன் பேசினதற்கு பாருங்க, உங்களுக்கோசரம் நான் மாற்றிக்க முடியாது, ஏன்னா எனக்கோசரம் தான் பேசுவேன். அப்புறம் வந்து இன்னொன்று கூட சொன்னார், அவர் தொடர்ச்சியாக ஆங்கில வழியில் படித்தவர், 25 ஆண்டுகளுக்கு மேலே கல்வி தொடர்பான பணிகள் இருக்கும்போது ஆங்கிலத்தை தான் உரையாடுவது குறிப்பிட்டிருக்கு. அந்த மாதிரி இது தவறான ஒரு விஷயம். நீங்கள் இருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படிங்கிறப்ப தமிழில் பேசுகிறதுக்கு இவ்வளவு தடுமாறுறது அப்படிங்கிறது வந்து தவறு. இப்போ சில எல்லை மாநிலங்கள் மாவட்ட இதில் சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா அவங்க தெலுங்கில் பேசுனதெல்லாம் வரலாறு உண்டு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில். நம்ம அதை குறை சொல்லலை, ஏன்னா அதுதான் தாய்மொழி அனுமதிச்சிருக்காங்க. ஆமாம், அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒன்றும் மொழி வெறியர் கிடையாது. இல்லை, அது வந்து அங்கே பெரும்பாலான பேர் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிறாங்க, அதன் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பேசுகிறாருன்னா அது ஓகே. ஆனால் அவங்களும் தமிழ் கற்று பேசணும்னு நம்ம ஆர்வப்படுறோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி இதாக இல்லை. ஆனால் இவர் வந்து ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழர் தான். ஆனால் அவர் தன்னை தமிழர் அப்படிங்கிறதே அவர் உணரலையே. அவர் பேசுகிற விஷயம் அவருக்கு என்ன, அது எப்படி இருக்குன்னா, நான் பல வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம், ஒரு குழந்தைகள்கிட்ட போய் தமிழில் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னா 216 அப்படிங்குது. அந்த அளவுக்கு ஆங்கிலம் ஊறி போனது வந்து அது வந்து ஒரு பிளாக் காமெடி மாதிரி. முதலமைச்சர்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னிலைப்படுத்தி ஒரு தனி தீர்மானம் கொண்டு வருவது, தமிழ் என்றால் பவர் கெத்து அப்படிங்கிற வார்த்தைகள். அது மாதிரி அவருக்கு அந்த இதுலேயே தேர்தல் பிரச்சாரம் சில இதில் அவர் கலந்துக்கிட்ட போய் அதீதமான ஆங்கிலம், அது அப்போ தான் இந்த ஜென்ஸ் கிட்ஸ்னு ஏதோ சொல்கிறாங்க. ஜென்சி கிட்ஸை வந்து ஈஸியாக கவர்லாம் ஒன்றுமே கிடையாது. யாராக இருந்தாலும் நம்ம வாயால் தானே சாப்பிட்றோம். அப்போ தாய்மொழிங்கிறது ஒரு இயல்பு, எல்லாமே மாறணும், இதெல்லாம் மாற்றம்லாம் ஒன்றும் அதுக்கு கிடையாது. இங்கே ஆங்கிலம் நல்லா புலமை பெற வேண்டும். அதே நேரத்தில் ஒன்று உருப்படியான ஆங்கிலத்தில் பேசணும், இல்லை உருப்படியான தமிழில் ரெண்டுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறது இருக்குல்ல. அப்போ என்ன ஆகுன்னா, அப்போ இப்படி தப்பாக பேசினா அமைச்சராகலாம் போல இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை கூட அது ஏற்படுத்தும். இது வந்து விஜயும் வந்து இதை இது பண்ணணும். தவிர இவர் பேசுனதில் இன்னொரு ரொம்ப ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, உங்கள் தமிழ்ங்கிறார். உங்கள் தமிழில் நீங்கள் படித்த பாதி பேருக்கு அன்பு தெரியாது, ஆனால் நான் படித்த பைபிள் எனக்கு வந்து
அன்பை சொன்ன அதாவது ஒரு மொழி ஒரு மதம்ங்கிற அந்த ஒரு வேறுபாடே என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதாவது இது வந்து அவருடைய முரட்டுத்தனம் மூர்க்கத்தனம் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய அறியாமையும் இது வெளிப்படுத்துது. இப்போ தேம்பாவணின்னு எழுதினார் வீரமாமுனிவர், அவர் தமிழர் கிடையாது. அவருக்கு இது கார்டுவெல் தான் தமிழுக்கு ஒப்பிலக்கணம் எழுதினார். இப்போ தேம்பாவணி வீரமாமுனிவர்னா அவர் வந்து இத்தாலி. அவர் எழுதின அந்த பரமார்த்தக்கு ஒரு சீடர் கதைகள்னு இருக்கும். ஒரு முட்டாள்தனமான அந்த சிஷ்யர்கள்லாம் இருப்பாங்க, முனிவர் இருப்பாங்க, அது அடிப்படையாக இருக்கும். எனக்கு இவர் பேசலாம் பார்த்தா எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. அதுமாதிரி இவர் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும். அதை அவர் அதாவது அவர் பண்ணுற தப்புங்கிறத அவரும் உணரணும், முதலமைச்சர் ஜோசப் விஜயும் உணரணும். கண்டிப்பாக இதில் சட்டப்பேரவையில் சபாநாயகரும் வந்து இதை ஒரு லைட்டர் நோட்டில் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டார். இல்லை, அதை சொல்லணும். என்னென்னா சபாநாயகருடைய அந்த ஒரு பேச்சும் தவறு. ஒரு குறைஞ்சபட்ச தமிழ் உணர்வு கூட இல்லைன்னா எப்படி? அதாவது அரசியல் முக்கியம், அரசியல் பதவி முக்கியங்கிட்டு போங்க, அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதுக்காக அதை இன்னொரு என்னன்னா இவர் இவ்வளோ திமிராக ஒரு அறியாமையில் பேசுகிறாரு மரிய வில்சன். அவங்க கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் மேஜையை தட்டி ஆரவாரம் செய்கிறாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா? அதாவது இந்த மாதிரியான பிறமொழி திணிப்பை எதிர்க்க வேண்டியது தமிழ்நாடு அரசு. ஆனால் அந்த அரசுடைய முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர், இது எல்லாமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையில் தான் நம்ம இருக்கோம். அவர் ஆங்கிலத்தில் பேசக்கூடிய தவறு, ஏன்னா தமிழ் வார்த்தைகளில் வந்து கடினமான வார்த்தைகளை வந்து அவர் உச்சரிக்க கஷ்டப்படுறாருன்னா அதை கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். ஏன்னா முதல் முறையாக ஆங்கில வழியில் படிச்சுட்டு தமிழில் பேசும்பொழுது, ஆனால் அவர் கூட எண்களை குறிப்பிடும்போது கூட ரொம்ப தவறான விதத்தில் நிறையா குறிப்பிடாருங்க. தொடர்ந்து பார்த்து 2314. அப்புறம் இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி படித்தவர்கள் இல்லை, பாமரர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுன்னு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம சரியா தப்போ ஏற்றுக்கிட்டோம். இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நீ பேருந்து இருக்கிறதுனால நம்ம பேருந்து எப்போ வரும் அப்படின்னா என்ன புதுசாக எதை கேட்குறாங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவில்லை. இப்போ நம்ம பேசுகிறவே பலது பயன்படுத்துகிறோம். எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை தாண்டி போகிறதுங்கிறது அவங்கவுங்க மனநிலைக்கு தெரியும். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்ப இவ்வளோ சாப்பிடணும்னு அளவு காட்ட முடியாது. வயிறும் மனது நிறையிற ஒரு அளவு இருக்குல்ல, அந்த அது குறைஞ்சபட்ச அறிவுள்ள எல்லாருக்கும் இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு ஏற்றுக்கலாம் ஒரு அந்நிய மொழியை ஒரு இதை. அதை தாண்டி போகும்போது அதீத ஆங்கிலம், தமிழிலும் தப்பான உச்சரிப்பு, இதெல்லாம் வந்து என்னென்னா தன்னுடைய ஒரு தகுதி குறைபாடு அப்படிங்கிறத உணராமல் ஏதோ பிறருக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி, இதுதான் ஒரு ஃபேஷன், இதுதான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிற இது இருக்குல்ல, அது ரொம்ப திமிர்த்தனமான ஒரு விஷயம், கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நிச்சயமாக இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றத்தை தாண்டி தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வந்து அவருடைய கருத்துக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, மன்னிப்பு கேட்கணும் அப்படி சொல்லி தெரிவிச்சிருக்காரு. என்னென்னா இப்போ எனக்கு வந்து அவர் கிறிஸ்டியானிட்டி தான் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்ததுங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடும் பொழுது தமிழ் மொழியில் வந்து எங்கேயுமே இதை நீங்கள் கற்றுக்க முடியாதுங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது வந்து கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம், இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை. இதை வந்து ஒரு நம்ம அவரை கண்டனம் தெரிவிச்சுட்டு அதை தாண்டி போயிட வேண்டியது தான். இதை ஒரு இஷ்யூ ஆக்கி அதை வந்து அப்படியே ஹிந்து அப்படின்னு கொண்டு வந்து அப்புறம் இந்து கிறிஸ்டின் இது வந்து மக்களுக்கு தேவைன்னா 1008 பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அதை நோக்கி தான், மக்கள் பிரச்சனை நோக்கி தான் போகணுமே தவிர இதை நம்ம கண்டிக்கிறோம். மரிய வில்சன் பேசுனது தவறு, ஆனால் அதை அரசியலாக்குவதும் தவறு, அது தேவையில்லை. சட்டசபையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தீர்மானங்கள் கொண்டு வரதா தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா FCRA இந்த மசோதா வந்து மத்திய அரசு வந்து தாக்கல் செய்கிறதுக்கு வந்து மும்முரம் காட்டிகிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, உண்மையில் இது அவசியமான மசோதா தான். இப்போ நீட்டுக்காக இப்போ தொடர்ந்து உண்ணாவிரதம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுடைய அலுவலகத்தை தான் நினைக்கிறேன், அங்கே போயிட்டுருக்கு உண்ணாவிரதம். அந்த மாணவர்களுடைய கோரிக்கையில் முக்கியமானது என்னென்னா மறுபடியும் ஒரு தீர்மானம் போடுங்க அப்படிங்கிறது, அதை ஏற்று இதை பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயந்தான், அவசியமான விஷயம் ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிதிக்காக நாங்கள் வந்து தடை போடுறோம், இது கண்காணிக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் ஒன்றிய அரசு பண்ணக்கூடியது வந்து சிறுபான்மையினர் குறிப்பாக கிறித்தவர்களை குறிவைப்பதாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பலருடைய ஒரு எதிர்ப்புக்கு காரணம். அதுக்கு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து அனுமதி வாங்கி அந்த நிதியை வாங்கி இங்கே வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு இப்போ புதுசாக வந்த சட்டத்தின்படி ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இவங்க கையகப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து எந்த இடத்துல சரியாக இருக்குன்னு தெரியல. ஒரு இஷ்யூ பேசுகிறான், இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இந்த தவறு இருக்குது, அப்போ அதுக்கானதுன்னு இல்லாமல் ஒட்டுமொத்தமாகங்கிறது இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது இது வேணுன்னே கொண்டு வராங்களுங்கிற ஐயம் எழுதுறதுல வந்து நியாயம்தான். இதுக்கு எதிராக நிலத்திலையும் இதே மாதிரி பிரச்சனை வந்தது இல்லையா? ஆமாம் அப்படின்னா. ஆனால் என்னென்னா இந்த காவிரிக்காகவோ இல்லை மற்ற விஷயக்காங்களோ அதை தீர்மானம் போட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்கிறது தான் சோகமான வரலாறு.
நம்ம வந்து கச்சத்தீவுக்கு போட்டோம் பல வருடங்களுக்கு முன்னாடி. அது மாதிரி ஈழத்தமிழர்களை கொன்றொழித்த இலங்கை இராணுவம் மீது, இலங்கை அரசு மீது அந்த போர்க்குற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு தீர்மானம் போட்டோம். நீட் தேர்வுக்கு எதிராக ஏற்கனவே பல ஆட்சிகளை பண்ணியிருக்கோம். அப்புறம் இது சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வரணும்னு போட்டோம். இப்படி நம்ம தீர்மானம் போடாத விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சட்டப்படி என்னன்னா, இந்த தீர்மானங்களை ஒரு பொருட்டாக மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் சட்டம். அதனால தான் அவங்க அதை மதிக்கிறது இல்லை. இது வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அவ்வளோதான். இன்னும் என்ன கேட்டால் என்னென்னா, இப்படி ஒரு பலனில்லாத ஒரு தீர்மானம் போட்டு அவை நேரத்தை வீணடிக்கிறத விட, ஏன்னா ஒரு நிமிஷம் நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாகுது, அந்த எம்எல்ஏ கூட ஒரு ஆண்டு வருமானம் என்ன, அது சம்பளம் அதில் என்ன அப்படின்லாம் இருக்கிற ஒரு சூழலில் சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை உருப்படியானதை பேசிட்டு இந்த மாதிரி தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிக்கலாம். அது கட்சி சார்ந்தவங்களுடைய செலவாக போயிடும், மக்கள் வரி பணம்னு இல்லாமல். இது எப்படி ஒரு அரை நாள் ஆக்கிடுவாங்க, அளவுக்கு பேச போக வர இது பண்ணுறதுன்னு. ஆனால் பைசா பிரயோஜனம் இல்லை. ஒரு படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி அம்மஞ்சொல்லி பிரயோஜனம் இல்லைம்பாங்களா, அது மாதிரி அம்மஞ்சொல்லி பிரயோஜனம் இல்லை அந்த தீர்மானத்தினால. அது ஒரு எதிர்ப்பை காட்டணும் தானே, அதை ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு பண்ணிடுங்க. அவை நேரத்தை வீணடிக்க வேணாமேங்கிறதுக்காக சொல்கிறேன். நிச்சயமாக சார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நேற்றைய தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது வரைக்கும் முடிஞ்ச பாடா இல்லை. நேற்று பார்த்தோம் அப்படின்னா சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் 2 பேரும் செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அப்போ தெளிவாக அவங்க குறிப்பிடுறது, இப்போது அதிமுகவுக்கு ஒரு வெற்றி கிடைக்குதுங்கும் போது அதை பொதுச் செயலாளர் எடுத்துக்கிறாரு, தோல்வின்னு வந்துட்டாக்க அது மாவட்ட செயலாளர் மேலே பழி போடுறதா அப்படிங்கிறத அதை சொல்கிறாங்க. அதுக்கு முன்றைய தினம் பார்த்தோம் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் ஒரு 6 பக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கடிதத்தை வந்து எழுதியிருந்தாங்க இபிஎஸ்க்கு. இது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. இதுக்கு முடிவு என்ன? அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கு? இல்லை, 2 பக்கமுமே தப்பு இருக்குது. என்ன தவறு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சரானாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு வந்ததுக்கு அப்புறமேலே அவர் யாரையும் அனுசரிக்க தயாராக இல்லை. ஒரு கட்சி தலைமை அப்படிங்கிறது ஒரு அதிகாரத்தை வெளிப்படுறது மட்டும் தலைமை கிடையாது, அரவணைக்கணும். அந்த பண்பு அவர்கிட்ட இல்லை. ஒவ்வொருத்தராக போன்னு விரட்டி விட்டுட்டே இருந்தால் அது தவறுது. இவர் எல்லாருமே அதிமுகவில் இருந்திருந்தாங்க, பிரிந்து போனவர்கள்னால் இந்த அளவுக்கான ஒரு தோல்வியை கூட தவிர்த்திருக்கலாம். அப்போ அது வந்து அவர் மேலே தப்பு. அதுமாதிரி இவங்க பக்கம் தவறு என்னன்னா, அவர் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும், அமைச்சராக இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ரூட்டு. ஏன்னா நமக்கு வந்து வெற்றி பெற முடியல, சரி நம்ம தேவைக்காக போனால் அமைச்சர் பதவி இதுவும் கிடைக்குமுங்கிற சுயநலத்தில் போயிட்டு இந்த கட்சியை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா திமுக இதுதான் தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னார். திமுக அதிமுக எதிரெதிர துருவத்தில் இருந்துச்சுங்கிறது வரலாறு. ஆனால் இன்றைக்கி திமுகவால் அதிமுகவுக்கு ஆபத்துங்கிற விட தேவைக்கால தான் ஆபத்து. ஏன்னா 6 பேர் அங்கே இழுத்துருக்குறாங்க எம்எல்ஏக்களை. அதை தவிர வந்து என்ன சொல்கிறாங்க, ஆதவ அர்ஜுனா 2 நாளைக்கு ஒரு தடவை அலாரம் வச்சு சொல்கிறாரு, அதிமுகலேருந்து 90% வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு டைம் செட் பண்ணியே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இப்போ இப்படிப்பட்ட கட்சியில் போய் நீங்கள் எப்படி அதிமுக ஆட்கள் போய் சேர்றதுக்கான மனநிலை வரும்? இது எப்படின்னா, ஒரு கதை சொல்லுவாங்களே, ஒரு வயது முதிர்ந்த பணக்காரர் ஒருத்தர் 2 பசங்க, அவர் உடல்நலம் முடியாமல் படுத்திருக்கார். முதிர்ந்த காலத்தில் 2 கால்லையும் புண்கள் வந்துருச்சு மாதிரி இதுன்னு. அப்போ அப்பா மேலே பாசம் காட்டுறங்கிற பேரில் பையன் 2 பேரும் பக்கத்து போல் உட்காந்துக்கிட்டு, அந்த காலை நீ சரி பண்ணி, இந்த காலை நான் சரி பண்ணினேன். அப்போ அந்த காலில் வந்து கொஞ்சம் அண்ணன் தம்பி 2 பேர், அந்த காலு கொஞ்சம் காயமாகிருச்சுன்னா இந்த காலை பார்க்க வேண்டியவன் கீறி விட்டுடுவான். இந்த காலம் கொஞ்சம் காயம் ஆயிடுச்சுன்னா அந்த காலை பார்க்குறவங்க கீறி விட்டுருவான் அண்ணன் தம்பி. ஆக மொத்தம் போகிறது யார்? அப்பாவுடைய காலை, அப்பாவுடைய உயிர், அப்பாவுடைய உடல். அப்படி தான் இந்த 2 தரப்புமே அதிமுகவை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நானும் வருத்தத்தோடு சொல்கிறேன்னா, நான் கட்சி சாராமல் இருந்தால் கூட தமிழ்நாட்டுக்கு அவசியமான கட்சிகளில் அதிமுகவும் ஒன்று அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஆனால் அந்த அக்கறை இந்த 2 தரப்புக்குமே இல்லை. அதான் காரணம். அதே மாதிரி இப்போ நம்ம தேசிய அளவில் பல்வேறு இல்லை, தேசியத்துக்கு முன்னாடியே நம்ம இது பேசின ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு பார்க்குறதுங்கிறது 67% இருந்தது 50% ஆயிடுச்சு. அதனால தான் தங்க மோதிரம் கொடுக்குறோம், தாய்மாமன் சீர் அப்படின்ட்டு. இதை நினச்சி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு கிராம் தங்கங்கிறாங்க, 13,000 சொச்சம் வருது. ஆனால் ரொம்ப வறிய நிலையில் உள்ளவங்க கூட பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை நாடாமல் தனியார் மருத்துவமனைக்கு போய் பிரசவத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுறான், வட்டிக்கு கடன் வாங்கி. ஆனால் இந்த தங்க மோதிரத்துக்கு 755 கோடியாக அவங்க ஒதுக்குறாங்க. நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு, யார் கேட்டால் அந்த தங்க மோதிரம், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு மருத்துவமனைகளை, குறிப்பாக மகப்பேறு மருத்துவமனைகளை அதை சீர் பண்ணாங்கன்னா அந்த 2 லட்சம் மிச்சம் அவங்களுக்கு. பல பேர் வருவான். வருஷம் நீங்கள் 750 கோடி போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா எத்தனை பேருக்கு அது ப்ரைவேட்டு போகணுங்கிற ஆசை யாருக்கும் கிடையாது. ஏன்னா இங்கே அரசு மருத்துவத்தில் போனால் போதிய மருத்துவர்கள் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லைன்னு. இதெல்லாம் நீங்கள் மேம்படுத்தினீங்கன்னா 2 லட்சம் மிச்சமாகிறது முக்கியமாக,
2 லட்சம் வட்டிக்கு கடன் வாங்கிட்டு மோதிரத்தை வந்து 10,000 கொடுக்குறங்கிறது இருக்கு. இதே அமைச்சர் தான் சொல்கிறாரு, அரசு மருத்துவமனை மேம்படுத்த காசு இல்லை, 100 ரூபா கூட கொடுங்க அப்படி. இது எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு நாங்கள் மோதிரம் தரங்கிறது ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்கிறப்ப மக்கள் வந்து பசியில் இருக்காங்கிறப்ப அந்த மன்னர் சொன்ன பிரெட்டே இல்லை சாப்பிட, பிரெட் இல்லைன்னா நான் கேக் சாப்பிட வேண்டியதானே, அந்த ஒரு மனநிலையாக இருக்குது. அதனால் இப்போயாவது இன்னும் வந்து அந்த டெண்டர் எதுவும் விட்டு எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல அந்த தங்க மோதிரத்திட்டம். அது இப்போயாவது அதை நிறுத்திட்டு விஜய் சொன்னால் கேட்கக்கூடிய ஆட்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஒரு அம்மா கூட சொன்னிச்சுல, ஐயா எங்களுக்கு இலவசமே வேணாம் ஐயா, நீங்கள் நல்லா இருந்தால் போதும் ஐயா அப்படின்னு. அதுமாரி விஜய் நல்லா இருக்கட்டும், இதை தடுத்துட்டு அதுக்கு மேலே மகப்பேறு மருத்துவமனைக்கு அந்த காசு செலவு பண்ணலாம். நீங்கள் இதை குறிப்பிட்டதுனால இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே தாலிக்கு தங்கம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான ஒரு திட்டம் தாய்மார்கள் பாலூட்டும் முறை. இந்த திட்டத்தை ஒட்டி இப்போது மேற்கு வங்கத்திலையும் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? கண்டிப்பாக அதை பேசணும். ரொம்ப அதை படித்த உடனே எனக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. அதுக்கான காரணத்தை சொல்கிறேன். அதுமாதிரி இந்த தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், இந்த பெண்களுக்கு வந்து எந்த வித ஒரு தகுதி வரையறை இல்லாமல் 1000 ரூபா 2000 வாங்குறது, இது எல்லாத்தையும் நான் எதிர்க்கிற ஆள் தான். அது வந்து பொருளாதாரத்துக்கான ஒரு விஷயம் இல்லை. ஒன்று, இந்த அங்கே பேருந்து நிலைகளில் தாய்மார்களுக்கு பாலூட்டு முறைங்கிற ஒரு விஷயம் படித்தோன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன கூடுதல் மகிழ்ச்சினா, நமக்கு இது முதல்ல இந்தியாவிலேயே செயல்படுத்துனது வந்து தமிழ்நாட்டில். அப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து அதிமுக ஆட்சியில் அதை செயல்படுத்தினாங்க. அதாவது அந்த பெண்களுக்கான ஒரு பிரச்சனையை உணர்ந்து, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி யாரும் அதை யோசிக்கலை. அது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கூட யாரும் அதை யோசிக்கலை. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து இன்றைக்கி மற்ற மாநிலங்களுக்கும் அது பரவுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நிச்சயம். அதே மாதிரி நம்ம சட்டமன்றத்தை குறித்து பல்வேறு செய்திகளை பார்த்தோம். நாடாளுமன்றத்தில் பார்க்கும் பொழுது 13ஆம் தேதியோட மழைக்கால கூட்டத்தொடர் முடிவடைய இருக்குது. இதனிடையில் நேற்று பார்த்தோன்னா ஒரு 4 மசோதாக்கள் நிறைவேற்றிருக்காங்க. இதில் முக்கியமான மசோதாக்கள் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். முக்கியமாக என்ன, இப்போ கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுலேயும் மாநில அரசுடைய பிடி மத்திய அரசுக்கு போகுது. இவங்களுடைய மசோதாக்கள் ஒவ்வொன்றுமே அதுதான். இதை நம்ம விரிவாக சொல்லணுங்கிறதே இது கிடையாது. ஏன் அப்படின்னா, கனிம வளங்கள் சுரங்கம் இது தொடர்பான மசோதாவும் திருத்தம் செஞ்சிருக்காங்க. என்னன்னா, இவங்களுடைய அஜெண்டாவில் ஒரு பகுதியாக இருக்குது. கல்வி போனது வந்து இந்திரா காந்தி காலத்தில் 1975 மிசா காலத்தில் மாநில பட்டியலிருந்து மத்திய பொது பட்டியலுக்கு போகுது. அதற்கப்புறம் பார்த்தா காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்சின்னு பார்த்தா ஒவ்வொன்றா அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த கனிம வளங்களும் வந்து அங்கே போகுது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஒரு இழப்பு மட்டும் என்னென்னா, பொருளாதார இழப்பு ப்ளஸ் உரிமை இழப்பு. ஏன்னா ஒரு கணிசமான வருவாய் இதில் வந்துருக்கு. இதில் இன்னொரு கொடுமை காலங்காலமாக இருக்கிற விஷயம், அந்த கனிம வளங்களை ஏற்கனவே 2ஆக பிரித்து வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் மதிப்பு குறைவான கனிம வளங்களை எடுப்பதற்கான உரிமை மாநில அரசுக்கும், மதிப்பு அதிகமான கனிம வளங்களை எடுப்பது மத்திய அரசுக்குங்கிறத ஏற்கனவே இருக்குது. நம்ம அதையே மாற்றணுங்கிறோம். நீ ஒரு மாநிலத்திலேருந்து எடுக்கிற அப்படின்னா அந்த மாநிலத்துக்கான உரிமை கொடு, இல்லை அதுக்கான ஒரு பங்கு தொகை கொடுன்னு தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆனால் இவங்க இருக்கிறதையும் எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மாநில அரசுடைய வரி வருவாயும் குறையும். அது எப்படி சமாளிக்கும்? இப்போ இந்த தேர்தலில் கூட அவர் சொன்னார்ல விஜய், வந்து கனிம வளங்கள் முதற்கொண்டு நாங்கள் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுவோம் வரி போடாமல் அப்படின்னு. அது எல்லா அரசும் சொல்கிறது தான். பாமக இதை ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்குது. இந்த கனிம வளங்களை வந்து உரிய வரி விதித்து இது பண்ணாலே வந்து அவங்க மதுக்கடைக்காக சொல்லுவாங்க, இந்த டாஸ்மாகை விட அதிகம் பணம் வரும், அது செய்யுங்க அப்படின்னு. இது ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் இதுவும் ஒரு கவன தீர்மானம் சொல்லவில்லை, பேசப்பட்டால் நல்லது. நிச்சயம். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பேச வேண்டிய செய்திகள் நிறையவா இருக்குது. ஒரு 2 செய்தி நம்ம சேர்த்து பார்த்துடலாமே. இப்போ அறங்காவலர்களை தேர்வு செய்யும் குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய பிகில், அதே மாதிரி கோட் படத்துடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி இடம்பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு இருக்குது. ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசருக்கு வந்து அரசு பிரதிநிதியாக டெல்லிக்கு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அவருடைய மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் பதவி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவருடைய பீஸ்ட் லியோ படங்களுடைய கேமராமேனுக்கும் பார்த்தோம்னா திரைப்பட கல்லூரியில் வந்து பதவி கொடுத்தாங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி பார்த்தோம் அப்படின்னா, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் லஞ்சம் வாங்கினதா ஒரு வீடியோ பரவன நிலையில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, கட்சி நீக்கப்பட்டார். ஆனால் மறுபடியும் அதே பதவி அவருடைய மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் அந்த வீடியோவில் இருந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். இந்த 2 விஷயங்களும் தாவேக்காவுக்கு எந்த மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும்? பல பேருக்கு விஜய் ஆட்சியில் வந்து பதவி கொடுத்தது, திரைத்துறை சார்ந்தவங்களை தன்னுடைய நண்பர் ஜோதிடர் கூட கொடுத்ததுங்கிறது நம்ம கண்டித்தோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த திரைப்பட கல்லூரிக்கு வந்து முதல்வராக நியமிச்சதுங்கிறது தவறு கிடையாது, சரியான ஒரு விஷயம். ஏன்னா அதே துறையில் முத்திரை பதித்தவர் அப்படின்ட்டு.
அதே மாதிரி இந்த அர்ச்சனா கல்பாத்தி வந்து நியமித்தது இருக்கு இல்லையா, அந்த இவங்க கோயில் அறங்காவலர்களை வந்து தேர்ந்தெடுக்கும் மாநில குழு, இது தவறாக எனக்கு தோணலை. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு தனிப்பட்ட வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஆன்மீக ரீதியான தகுதியோடு உள்ளவங்க ஏற்கனவே தலைவராக அதில் நியமிக்கப்பட்டிருக்காங்க, மற்றவர்கள் இருக்காங்க. இந்த குழுவில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரும் பெண் ஒருவர் இருக்கணுங்கிறது இதோடைய விதி. அந்த அடிப்படையில் சேர்த்துருப்பாங்க. அதை சேர்த்தால் கூட வெறும் அந்த தகுதி மட்டும் இல்லை அர்ச்சனா கல்பாத்திக்கு. அவங்க ஒரு ஏஜிஎஸ் நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தில் நிர்வாக இயக்குனராக பல ஆண்டு திறம்பட அவங்க செயல்பட்டு வர்றாங்க. ஒன்று தவிர இங்கேயே கிண்டி பொறியியல் அரசு கல்லூரி தான் பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தவங்க. அப்புறம் வெளிநாட்டில் போய் நிர்வாகம் கம்ப்யூட்டரில் உயர் படிப்பு படிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு சரியான ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களும் இந்த குழுவில் இருந்தால் நல்லது தான். அது வந்து நம்ம எல்லாத்தையுமே எதிர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது ஒரு பொருத்தமான நபருக்கு ஒரு பொருத்தமான ஒரு பதவியாக தான் அதை பார்க்குறேன். இதை அப்புறம் இந்த இது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம்தான். ஒரு விஷயம் வருத்தங்கிறத விட பாராட்டவும் செய்யலாம். மனைவிக்கு மரியாதை கொடுத்துருக்குறாங்க செங்கல்பட்டில். நிச்சயமாக சார், பல்வேறு செய்திகள் குறித்து ஆழமான பார்வையை நேரலையில் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நேர்களை அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் இன்று பத்திரிகையாளர் டிவி சோமு பல்வேறு செய்திகள் குறித்து பல கோணங்களில் நம்மோடு எடுத்துரைத்தார். மீண்டும் நாளை அச்சும் அசலும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.